த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்குகளை விசாரித்திருக்கிற உச்சநீதிமன்றம் எந்த போதிய ஆதாரமும் இல்லாமல் விலங்குகளின் மாமிசம் லட்டிலே கலந்திருக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை ஊடகங்களுக்கு முன்னால் வெளியிட்டது ஏன் என்கின்ற ஒரு கேள்வியை ஆந்திர அரசுக்கு எதிராக முன்வைத்திருக்கிறார்கள். 1 லட்சம் 2 லட்சம் அல்ல, கோடிக்கணக்கான மக்கள் வழிபடக்கூடிய நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய அந்த விவகாரத்தில், அந்த பிரசாதத்தினுடைய விவகாரத்தில் இப்படி ஆதாரமற்ற குற்றச்சாட்டை குறிப்பாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எப்படி எடுத்து வைக்கலாம் என்கின்ற கேள்வியை, அடுக்கடுக்கான பல கேள்விகளை உச்சநீதிமன்றத்தினுடைய திரு கவாய் மற்றும் திரு விஸ்வநாதன் அவர்கள் அடங்கிய அமர்வு எழுப்பியிருக்கிறது. ஆந்திர அரசியலில் மதவாத அரசியலை புகுத்துவதற்காக இன்று பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பேட்டியை கொடுக்கிறார் ஊடகங்களுக்கு முன்னால் தோன்றி. அதுவும் இப்பொழுதுதான் புரட்டாசி மாசம், இந்த மாதத்திலே தான் இன்னும் அதிகமாக இந்த விரதமெல்லாம் இருப்பார்கள் திருப்பதி கோயிலுக்கு. இந்த நிலையிலே திருப்பதி லட்டு என்பது உலகத்தரம் வாய்ந்தது, அதற்கு மிகப்பெரிய அளவிலே பிரசாதத்திற்கு மவுசு இருக்கக்கூடிய ஒரு பிரசாதம். இந்த லட்டு விவகாரத்திலே விலங்குகளினுடைய கொழுப்பு, குறிப்பாக அதை என்னவெல்லாம் ப்ரமோட் செய்தார்கள் என்றால், அதிலே மாட்டு கொழுப்பு இருக்கிறது, பன்றி கொழுப்பு இருக்கிறது, மீன் எண்ணெய் கலந்திருக்கிறது. இது பரபரப்பையும் மிகுந்த மனக்கவலையையும் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு தந்திருந்தது. ஆனால் இந்த விவகாரத்தை உடைத்திருக்கிற உச்சநீதிமன்றம் அப்படியான விலங்கு கொழுப்புகள் இதில் எதுவும் கலக்கப்படவில்லை, விசாரணை தான் போய்கொண்டிருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றத்திலே இதே ஆந்திர அரசு தாக்கல் செய்திருக்கிறது, பதில் சொல்லி இருக்கிறது. இன்று நாடு முழுவதும் பெரும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் ஆந்திர அரசினுடைய, குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய இந்த மதவெறி போக்கு அரசியல் உச்சநீதிமன்றத்தால் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்தான பல்வேறு தகவல்களை, இந்த விவகாரம் குறித்து தொடர்ந்து பல்வேறு ஆதாரங்களை தங்களுடைய யூடியூப் சேனலிலே வெளியிட்டு வரக்கூடிய திரு தொடர் ராகுல் அவர்கள் நம்மிடையே இணைத்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். கடவுளையாவது இந்த அரசியலை விட்டு விலக்கி வையுங்கள் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பிலிருந்தே இந்த ஆய்வுகளை, பல ஆய்வுகளை மேற்கொண்டு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை, சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்னதற்கு பின்னால் மிகப்பெரிய பொய் இருக்கிறது, விலங்குகளினுடைய கொழுப்பு லட்டுவிலே கலக்கப்படவில்லை என்கின்ற தகவலை நீங்கள் பல்வேறு நாட்களாக பல பதிவுகளில் பதிவு செய்து வந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இன்னும் ஆதாரபூர்வமாக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆந்திரா அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கத்திற்கும் இது ஒரு மிகப்பெரிய கொட்டாக தான் நான் பார்க்கிறேன். சுப்ரீம் கோர்ட் வெளிவிட்ட அந்த வார்த்தைகள், அட்லீஸ்ட் God should be kept away from politics. கடவுளையாவது நீங்க விட்டு வைத்திருக்க வேண்டுமா இல்லையா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதே இன்னொரு விஷயத்துல நீங்க பாருங்க, இதே இந்த கம்பெனி ஒரு அலி இல்ல கான் இல்ல முகம்மது அவர்களுடைய பேரில் இருந்திருந்தால், இல்ல ஒரு கிறிஸ்துவ நபருடைய பேரில் இருந்திருந்தால், இல்ல இதுல இருக்கக்கூடிய யாரோ ஒரு சப்ளையர், யாரோ ஒரு நபர் வேறொரு மதத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய விவகாரமாக இது வெடித்திருக்கும் என்று நீங்க பாருங்க. இப்ப வெளிவந்த விவகாரத்தை கடந்த 10 நாட்களாக எவிடன்ஸுடன் நாங்க எடுத்துக்காட்டி கொண்டு தான் இருக்கிறோம். 8 பக்கங்கள் கொண்ட ஒரு ஆழமான ரிப்போர்ட் வெளிவந்தது. ஜூலை மாதம் 16ஆம் தேதி 17ஆம் தேதி இந்த ரிப்போர்ட் வெளியானது. குஜராத்ல இருக்கக்கூடிய ஆனந்த் என்கிற இடத்தில். முதல் கேள்வி, ஏன் இந்த ஆய்வு குஜராத்திற்கே போனது, ஏன் ஹைதராபாத்திற்கு அனுப்பவில்லை, ஏன் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பவில்லை? 2வது, இந்த ரிப்போர்ட்டை படித்தார்களா இல்லை என்று கூட எனக்கு தெரியும். தெளிவாக அந்த ரிப்போர்ட்டில் எழுதிய பல்வேறு விஷயங்கள் நீங்க ஒவ்வொன்றாக பார்க்க போனீர்கள். அதுதான் நேற்று சுப்ரீம் கோர்ட்லாக குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. எந்த விதமான எவிடன்ஸுமே உங்கள் கையில் இல்லையே. உண்மையிலேயே நீங்க அனுப்புற அந்த நெய் சாம்பிள்ஸ், லட்டு தயாரிக்கக்கூடிய
அந்த நெய்யிலிருந்து எடுக்கப்பட்ட சாம்பிளா? முதல் கேள்வி. இரண்டாவது, கலப்படம் ஆனது என்று நீங்க கூறியிருக்கிறீர்கள். எப்படி அது கலப்படம் ஆனது என்று நீங்க உறுதிப்படுத்தினீர்கள்? இரண்டாவது. மூன்றாவது, பொறுப்பில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் பதவியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அதற்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்ஐடி நீங்க அமைச்சிட்டீங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கும் போதே ஏன் நீங்க இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீர்கள்? நான்காவது, ஜூலை மாதம் உங்கள் கையில் இந்த ரிப்போர்ட் வந்துட்டு, அப்போ செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை எதற்காக, யாருக்காக நீங்க காத்துக் கொண்டிருந்தீர்கள்? இந்த 4 கேள்வி பிரதானமாக கேட்கப்பட்டது. ஜஸ்டிஸ் கவை அவர்கள், பி.ஆர். கவை மற்றும் கே.வி. விஸ்வநாதன் அவர்கள் 2 பேருமே கேட்ட கேள்வி. நீங்க ரொம்பவே இன்அப்ரோப்ரியேட்டாக பிஹேவ் செய்திருக்கிறீர்கள். இவ்வளோ ஹை கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி நீங்க ஆளக்கூடிய நபர் எவ்வளவு அப்ரோப்ரியேட்டா நீங்க பிஹேவ் செய்திருக்கீங்க. அதெல்லாமே ரொம்ப பெரிய ஒரு பேக் செட்பேக்காக இருக்கிறது இல்லையா ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு. ஆந்திரா கவர்மெண்ட் ஏன் இதை செய்தார்கள்? சந்திரபாபு நாயுடு ஏன் இதை செய்தார்? பவன் கல்யாண் ஏன் இதை செய்தார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, வரக்கூடிய தேர்தல் ஹரியானா மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நேற்று இரவு சோனம் வாங்சு அவரை டீடைன் செய்திருக்கிறீர்கள். ரைட், லட்டு விவகாரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஹரியானாவில் இவர்கள் எந்த அளவில் பேக் ஃபுட்டில் போய் கொண்டிருக்கிறார்கள், தள்ளப்படுகிறார்கள் என்கிற என்னொரு விஷயம். அப்போ மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது பிஜேபியை பார்த்து. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா 2 பேரை ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் பவன் கல்யாண். இவங்க எதை எடுத்துட்டு வர்றாங்கன்னா லட்டு விவகாரத்தை எடுத்துட்டு வர்றாங்க. கோடிக்கணக்கான இந்துக்களுடைய நம்பிக்கை அந்த கோவில்ல இருக்கு, அந்த லட்டு மீது இருக்கு. அதே கோவிலை சார்ந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஷாமலா ராவ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீங்க பார்த்தீங்கன்னா 10 ட்ரக் வந்தது. அந்த 10 ட்ரக்ல 4 ட்ரக்ல கலப்படம் இருந்த மாதிரி எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. அந்த 4 ட்ரக்ல இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ்களை நாங்க ஆனந்த்ல இருக்கக்கூடிய, குஜராத்ல இருக்கக்கூடிய லேபிற்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டோம். மீதம் இருக்கக்கூடிய 6 டேங்கர்ஸ் தான் உள்ள வந்தது. 4 டேங்கர்ஸை நாங்க திருப்பி அனுப்பிவிட்டோம். இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எவிடன்ஸுடன் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நான் எடுத்து காட்டுறேன். என் கையில அந்த 8 பக்கங்கள் கொண்ட ரிப்போர்ட் வந்தது. இதை பற்றி நான் 2-3 நாட்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன். இதுல எனெக்ஷர் 1ன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த எனெக்ஷர் 1ங்கிற பேப்பரை நீங்க பார்த்துருக்கலாம். அதை நீங்க 3ஆ பிரிக்கலாம். காலம் 1, காலம் 2 அண்ட் அதுல நோட்ஸும் எழுதியிருக்கிறார்கள். ரைட், நம்ம எடிட்டிங் டீம் கிட்ட அது இருக்கு, அதை உங்களுக்கு போட்டோ காட்டுவாங்க. எனெக்ஷர் 1ல தெளிவாக எழுதியிருக்கக்கூடிய விஷயம் எஸ் வேல்யூ. எஸ் வேல்யூ எப்படின்னா ஒரு பொருளுடைய ஸ்டாண்டர்டை குறிக்கக்கூடிய ஒரு லேப் டெஸ்ட். சரியா? இப்ப நீங்க பிளட் சுகர் டெஸ்ட் நீங்க எடுத்து பார்க்கும்போது இதுல இருந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு இல்ல இந்த பிளட் சாம்பிள் இது இருக்கு இல்ல அப்படி டெஸ்ட் பண்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு பொருளை நீங்க டெஸ்ட் செய்யும் போது அதற்கான இங்க இருந்து இருந்துச்சுன்னா, இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ வரைக்கும் இருந்துச்சுன்னா அது சுத்தமானது. அது குறைவாக இருந்துச்சுன்னா வேறொரு இடத்துல கலப்படம் நடந்திருக்கிறது. அப்போ இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இதுல 5 பாராமீட்டர்ஸ், அந்த 5 பாராமீட்டர்ஸுமே குறைவாக இருக்கிறது. அப்போ இந்த நெய்யில நிச்சயமாக கலப்படம் இருந்திருக்கு. கலப்படம் இல்லைன்னு யாருமே கூற முடியாது. கலப்படம் இருக்கு. பட் எந்த விதமான கலப்படம்? அதுல லார்ட் இருக்கிறதா? லார்ட்னா பன்றி கொழுப்பு. பீஃப் டாலோ, பீஃப் டாலோனா மாட்டு கொழுப்பு. ஃபிஷ் ஆயில், மீன் எண்ணெய். இது 3 தான் அங்க பிரதானமாக பிஜேபியின் ஐடி விங், பிஜேபி தலைவர்கள் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் போன்ற நபர்கள், கோதி மீடியா, இங்கிலீஷ் மீடியா எல்லாருமே ஹைலைட் செய்து காட்டிய இடம். ஆனால் இந்த இடத்துலதான் பல்வேறு நபர்கள் ஏமாற்றப்பட்டார்கள், இல்ல ஏமாற்றுவதற்கு தூண்டப்பட்டார்கள் கூறலாம். ஏன்னா இதே எலெக்ஷன் 1ல தெளிவாக எழுதிய ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். டேபிள் நம்பர் 2 நீங்க படிச்சு பாருங்க. அதோட டைட்டில்லையே அதற்கான விடயம் இருக்கு. எஸ் வேல்யூ ஈக்குவேஷன் ஃபார் இட்ஸ் சஸ்பெக்டட் அடல்ட்ரேட் ஆஸ் பர் ISO 17698/2019. அதாவது ISO முறைப்படி 14 முறையான அடல்ட்ரேட்ஸ் இதில் கலப்பப்படலாம். சஸ்பெக்டட் அடல்ட்ரேட்ஸ். இது இதுல கலந்ததாக எங்கேயுமே எழுதல. மாட்டு கொழுப்பு அதுல இருந்துச்சு, பன்றி கொழுப்பு அதுல இருந்துச்சு, இல்ல
மீன் எண்ணெய் அதில் இருந்ததாக எங்கேயுமே எழுதப்படல. அப்ப எப்படி நீங்க இதுக்கு வந்தீங்கன்னு நீங்க பார்த்தீர்கள். அதுல கீழே எழுதியிருக்கக்கூடிய சஸ்பெக்டட் அடல்ட்ரேட். அதுல என்ன எழுதியிருக்காங்க? சோயாபீன் இதுல கலந்திருக்கலாம், சன்ஃபிளவர் ஆயில் சூரியகாந்தி எண்ணெயை கலந்திருக்கலாம், ஆலிவை கலந்திருக்கலாம். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள் மேஸ், வீட், கோதுமை இதுகளை கலந்திருக்கலாம், கோகனட் தேங்காய் எண்ணெயை கலந்திருக்கலாம், பாம் ஆயிலை கலந்திருக்கலாம், ஃபிஷ் ஆயிலை கலந்திருக்கலாம், யூனோ பீஃப் டாலோ இல்லைன்னா லார்ட் பன்றி கொழுப்பு இல்ல இது எல்லாமே கலந்திருக்கலாம். சரி, இது எல்லாமே கலந்திருக்கலாமே ஒழிய இதைத்தான் கலந்திருக்கிறார்கள் என்று எங்கேயுமே தெளிவாக எழுதவில்லை. இப்ப அடுத்த இதுக்கு நீங்க வாங்க. 3 விஷயத்தை இவங்க எடுத்து வைக்கிறாங்க. மீன் எண்ணெயை கலந்திருக்கிறார்கள், இல்லைன்னா பீஃப் ஆயிலை பீஃப் ஃபேட்டை கலந்திருக்கிறார்கள், இல்ல பன்றி கொழுப்பு கலந்து. இதுதான் இங்க பிரச்சனையே உருவானது. இப்ப இந்த 3 விஷயங்களை, இந்த 3 பொருட்களை நீங்க சந்தையில் போய் வாங்க பாருங்க. ஒரு 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 கலப்பட முதலாளி எதற்காக அந்த கலப்படத்தை செய்வார்னா அவருக்கு வரக்கூடிய லாபம். இங்க கலப்படம் நடந்திருக்கு, அது உறுதியாயிருச்சு. ஆனால் மீன் எண்ணெயை நீங்க கலந்தீர்கள்னா அதுல வரக்கூடிய துர்நாற்றம் எந்த அளவுல இருக்கும்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களால அந்த நெய்யை பக்கத்துல கூட கொண்டுட்டு வர முடியாது. 16,000 ரூபாய் பர் லிட்டர் மீன் எண்ணெய், அவ்வளவு எக்ஸ்பென்சிவ். சரியா? அத நிச்சயமா இதுல கலந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வராது, கலக்க மாட்டேன். தட் இஸ் டேக்கன் அவே, அவாய்டட். 2வது புள்ளி இது லார்ட்னா பன்றி கொழுப்பு. பன்றி கொழுப்பும் கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீர்கள்னா அந்த பன்றி கொழுப்புல இருந்து வரக்கூடிய நெய் லார்ட் அது ஒரு 3,800 இருந்து 4,000 ரூபாய் கிலோ. அப்போ அதுவும் விலை அதிகமானது. இதுல கலந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது, அதை பண்ணவும் மாட்டாங்க. 2வது அதே முறையான துர்நாற்றம் அதுலயும் இருக்கு. நீங்க கலந்தீங்கன்னா அதுல வரக்கூடிய ஸ்மெல் எவ்வளவு பெரிய ஸ்மெல்லாக இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க பக்கத்துல கூட கொண்டு போய் சேர்க்க முடியாது. சோ அதுவும் அவாய்டட். 3வதாக பீஃப் டாலோ இதுல இருப்பதாக புரியுது. பீஃப் டாலோடைய விலையும் அதிகம். 2வது பீஃப் ஃபேட் அல்லது கொழுப்பு இருப்பதாக நீங்க கூறுகிறீர்கள் இல்லையா, அது ஏற்கனவே இதுகள்ல இருக்கும். அதாவது நெய்யில இருக்கும். ஏன்னா நீங்க எடுக்கிறதே அதுல இருக்கும். அது ஒரு சிறிய பெர்சன்டேஜ்ல இருக்கும். பட் அதை கலக்க முடியாது. சரி, எதை கலந்திருக்கலாம்? இந்த கேள்வியை என்னுடைய எக்ஸ்பர்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராகுல், நெய்யில பிரதானமாக கலப்படம் செய்யக்கூடிய 2-3 விஷயங்கள் தான் இருக்கு. ஒண்ணு வெஜிடபிள் ஆயில், அதாவது எந்த விதமான ஸ்மெல்லுமே இல்லாத பொருளை மட்டும். தேங்காய் எண்ணெயோடைய அந்த அந்த பதமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நெய் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஜில்லு கிளைமேட்ல வச்சுட்டீங்கன்னா அது கட்டியாயிரும். அதோடைய ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தேங்காய் எண்ணெயுடைய ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை நீங்க கலக்க முடியாது. தேங்காய் எண்ணெய் சீப். ஒரு 100 ரூபாய், ஆமா 100, 150 ரூபாய், 200 ரூபாய்க்கு உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கிடைச்சிடும். பட் அதோடைய ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை நீங்க கலக்க முடியாது. பட் அதே இடத்துல நீங்க வெஜிடபிள் ஆயில், இந்த சூரியகாந்தி எண்ணெய், இல்ல இந்த சோயாபீன் எண்ணெய், இல்லைன்னா இந்த பாம் ஆயில், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மெல் இல்லாம இருக்கும். 2வது அது நெய்யை விட குறைந்த விலைக்கு உங்களுக்கு கிடைக்கும். விலையிலயும் கம்மி, ஸ்மெல்லும் இருக்காது. நியூட்ரலான ஸ்மெல்லா இருக்கும். அப்போ இந்த நெய்யில 100% கலக்கப்பட்டது என்னன்னா வெஜிடபிள் ஆயிலா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பாம் ஆயில் போன்ற சப்ஸ்டன்ஸ்களாக இருக்கலாம். இது தெளிவாக தெரிகிறது. நோட்ஸ் என்கிற இடத்துல நீங்க பார்க்கும்போது அதுல 2வது லைன் என்ன எழுதுறாங்கன்னா, under the circumstances listed hereafter a false positive result can be obtained. நீங்க பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தவறான ரிசல்ட் வருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு. எப்படி? ஒரு பசுமாட்டிலிருந்து நீங்க கறக்கக்கூடிய அந்த பால், அந்த பால்ல இருந்து வரக்கூடிய தயிரை கடைஞ்சு எடுக்கக்கூடிய வெண்ணெய், வெண்ணெயில இருந்து உருகி எடுக்கப்பட்ட நெய், இல்லைன்னா அந்த மிஷின் வழியாக ரொம்ப பெரிய அளவுல ஸ்பின் பண்ணுவீங்க. சோர்னிங்னு சொல்லுவாங்க. அந்த சர்னிங்னா ஆமா, சர்னிங்னா ரொம்ப பெரிய ஸ்பீட்ல அது சுத்துறது. பாலை பச்சை பாலை சுத்துறது. அது சுத்தும் போது பால்ல இருந்து வெண்ணெய் தனியா வந்துடும். அந்த வெண்ணெயை எடுத்து நீங்க ப்ராசஸ் பண்ணி அதை மெல்ட் பண்ணி எடுக்கக்கூடிய நெய். இது 2 விதம். இதை நீங்க அனுப்பும் போது
நீங்க ரிசல்ட் வந்து தவறா வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க எழுதுறாங்க. எப்படி? மாட்டுக்கு அதிகமான காய்கறிகளை உணவாக நீங்க கொடுத்தீர்கள்னா, நீங்க பார்த்தீர்கள்னா பல பசுமாட்டு பண்ணைகள்ல இந்த காய்கறி மண்டிகள்ல இருந்து கழிவில் ஆமா. ஒதுக்கக்கூடிய அந்த கத்திரிக்காய், இந்த மாதிரியான பொருட்கள வாங்கிட்டு போய் மாட்டுக்கு போடுவாங்க. அதுக்கு வந்து நெறைய பால் கறக்கும். 1. ம். இல்லைன்னா சில இடங்கள்ல நீங்க பார்த்தீர்கள்னா, மாட்டுக்கு வந்து அண்டர் ஃபெட் உணவே சரியா போட மாட்டாங்க. குடுக்க மாட்டாங்க. 2வதாக மாட்டு தீனி. அதாவது உணவ வந்து நீங்க குறைவா போட்டீர்கள்னா, அந்த இடத்திலயும் இந்த மாரி தவறான ரிசல்ட் வர வாய்ப்புகள் இருக்கு. 3வதாக அப்படி ஒரு பசுமாட்டிற்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருந்தால், அந்த கொலஸ்ட்ரால் வழியாக நீங்க அதற்கான ட்ரீட்மெண்ட் அந்த மாட்டிற்கு குடுத்திருந்தீர்கள்னா, இந்த மாரியான தவறான ரிசல்ட் வரும். அப்போ இந்த ரிசல்ட் அடல்டரேட்டட் ரிசல்ட்டானே யாருக்கும் தெரியாது. ரைட்? தெரியாது. தெரியாது. 2வது அந்த சுப்ரீம் கோர்ட்ல தெளிவா எடுத்து வச்ச விஷயம், நீங்க எந்த சாம்பிள் அனுப்பினீர்களோ, அந்த சாம்பிள் தான் இந்த லட்டு தயாரிப்பதில் பயனுக்கு வந்ததாக நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கான எவிடன்ஸ் என்ன? இந்த லட்டு இதுல இருந்து தயாரிச்சாங்க. அதுல இருந்து தான் நாங்க நெய் எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம்னு நீங்க எங்க உங்களால விளக்க முடிஞ்சது? எங்க அதற்கான இது இருக்கு? ரைட். ஸோ தெளிவாக அது வந்து ஷாமிலா ராவாக இருக்கட்டும், டிடிடியாக இருக்கட்டும், இல்ல இந்த ரிப்போர்ட் வழியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அரசாங்கத்துடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறது. சந்திரபாபு நாயுடுவுக்கு எதிராக. ரைட். சோனம் வாங்சூ ஒரு விஷயத்த கடந்த டெல்லி சலோ என்கிற ஒரு பத யாத்திரையை நடத்தி வருகிறார். லத்தாக்ல இருந்து அவர் வந்து பாத யாத்திரையாக டெல்லிக்கு வந்து அடைந்திருக்கிறார் நேற்று. எந்த விதமான பலகையும் கையில் எடுக்கல, எந்த விதமான கோஷமும் வெளிவிடல, தேசிய கொடியை கையில் வைக்கல, ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் எதுவுமே கிடையாது. நடந்து வர்றாரு, அமைதியா வர்றாரு. என்ன வர்றாருன்னா, மோடி அரசாங்கம் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் லத்தாக்கை அழிக்கக்கூடிய, லத்தாக்குடைய அந்த நேச்சரை, சுற்றுச்சூழலை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா 2 எம்பிக்கள் இருந்தார்கள். இப்போ 1 எம்பி தான் இருக்கிறார். அங்க எம்எல்ஏக்கள் கிடையாது. அப்ப எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை எப்படி நாங்க எடுத்துச் சொல்வது? இது ஒண்ணு. 2வது நீங்க பார்த்தீர்கள்னா, ஹரியானாவில் வரக்கூடிய அந்த தேர்தல் அங்கிருந்து இவர்களுடைய பேக் ஃபுட்டில் தள்ளப்படுகிறது. இதை தாண்டி விவசாயிகள் அவர்கள் மீண்டும் ஆக்டிவ் ஆயிட்டார்கள். அவர்களுடைய போராட்டம் கடந்த 6 மாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த டிவி மீடியாவும் அதை காட்டுவதில்லை. அப்ப இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடக்கும் போது அரசாங்கம் பதில் கொடுக்க முடியாமல் அடுத்த தேர்தலில் நாங்க வெற்றி பெற மாட்டோம் என்று அவர்கள் அறிந்து இது போன்ற சதி திட்டத்தை இவர்கள் தீட்ட பார்த்திருக்கிறார்கள். அதாவது மக்களுடைய கவனம் திசை திருப்பப்படுது. அமைதியாக சோனம் வாக்சுக் டெல்லி வரை வந்ததற்கு பின்பு நேற்று இரவு அமித்ஷாவுடைய டெல்லி போலீஸ் மற்றும் ஹரியானாவில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்துடைய ஹரியானா போலீஸ் சோனம் வாங்சூ மற்றும் 150 நபர்கள் அங்கிருந்து லத்தாக்ல இருந்து நடந்து வந்தவர்களை கைது செய்திருக்கிறார். எதற்காக? என்ன செஞ்சீங்க நீங்க? நான் இப்ப டெல்லியில இருக்கேன். இன்னைக்கு காலையில நான் வந்து அந்த பாத யாத்திரையை கவர் செய்யறதற்கு நான் தயாரா இருந்தேன் 6:30 மணிக்கு. பிகாஸ் நேற்று இரவு அவருடைய ஸ்போக் பர்சன் அண்ட் சோனமுடன் நான் பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ராகுல் இப்போதைக்கு நாங்க வந்து இங்க இருந்து கிளம்பிட்டோம். நாங்க வாகனம் வழியாக தான் வந்துட்டு இருக்கோம். பஸ் அண்ட் ட்ரக் வழியாக நாங்க வந்துட்டு இருக்கோம். பிகாஸ் ஹரியானால வந்து எலெக்ஷன் நடக்குது. நாங்க இங்க நடந்து வந்தோம்னா யாராவது ஒரு பொலிட்டீஷியன் தனக்கு லாபமாக எங்களை பயன்படுத்திடுவாங்க. அதை வந்து நாங்க விருப்பப்படல. நாங்க இன்னைக்கு நைட்டு வந்து சிங்கு பார்டர் வரை வந்துருவோம். சிங்கு பார்டர் என்னன்னா அந்த இடத்துலதான் இந்த விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய அளவுல நடந்தது. ஆமா. ஒரு 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 ரொம்பவே முக்கியமான இடம் இந்த விவசாய போராட்டத்திற்கு. சிங்கு பார்டர் எங்க இருக்குன்னா ஹரியானா அண்ட் டெல்லியுடைய அந்த பார்டர். ஒரு 23 கிலோமீட்டர் அங்க இருந்து நீங்க நடைப்பயணமாக டெல்லிக்கு வந்தீங்கன்னா 23 மணி நேரம். ஒரு 4-5 மணி நேரத்துல நீங்க வந்துடலாம். சோ அங்கே நாங்க நாளைக்கு நேற்று இரவு அவர் கூறியது வந்து நாங்க இன்னைக்கு இரவு பூரா இங்க தங்கிடுவோம். இன்னைக்கு கார்த்தால 6:30 மணிக்கு அங்க இருந்து கிளம்பி
டெல்லியில இருக்கக்கூடிய மஜ்னூகா டீலா என்கிற இடத்துல நாங்க வந்து சேருவோம். சரி. அதுக்கப்புறம் நாளைக்கு கார்த்தால, அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் அன்று, ரைட், அன்னைக்கு மகாத்மா காந்தி ஜெயந்தி அன்று நாங்க வந்து நடந்து மகாத்மா காந்தியுடைய சமாதிக்கு போய் எங்களுடைய இந்த நடைபயணத்தை முடிப்போம். இதுல என்ன தவறு? இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டு டெமோக்ரஸி நாம் அனைவருக்குமே கொடுத்த அதிகாரமா இல்லையா? பேச்சுரிமை. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் வந்து அமைதியாக ஒரு இடத்துல போறேன், என்னோட பிரச்சனைகள் எடுத்து வைக்கிறேன், என் கையில பலகை இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு இடத்துல ரோட்டை பிளாக் பண்ணாலும் ஒண்ணும் பண்ணல. இவ்வளவு தூரம் நான் நடந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்னைய டீடைன் செய்யக்கூடிய காரணம் என்ன? என்னை ஏன் அரெஸ்ட் செஞ்சீங்க? அண்ணா ஹசாரே போன்றவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே போராட்டம் நடத்தின போது அப்போது பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு வகையில தங்களை அமைதி காத்தாங்க, அல்லது தங்க ஆட்சிக்கு வரப்போறோங்கிறதுக்காக அவங்க காத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக யாராவது போராடுகிற பொழுது அவர்களை கைது செய்கிறது இந்த அரசாங்கம். அண்ணா ஹசாரே போராட்டத்தின் போது நான் வந்து அந்த 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 ஒட்டுமொத்த அதை கவர் செஞ்ச நபர் நான். ரவீஷ் குமார், அஜித் சார், பிரசூன் வாஜ்பாய், நாங்கெல்லாம் வெவ்வேறு மீடியா ஹவுசஸ்கள்ல அப்போ பணிபுரிஞ்சுட்டு இருந்தோம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏபிபி நியூஸ், ஸ்டார் நியூஸ்ல இருந்தேன். 2011-12 அந்த காலகட்டம் அது. எவ்வளவு கடுமையா நாங்க எழுதியிருக்கோம்னு நீங்க பாருங்க. காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க எழுதணும். நைட்டு பகல் நாங்க வந்து அங்க உட்கார்ந்துட்டு அண்ணா ஹசாரே மூமெண்ட்டை நாங்க கவர் செய்தது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தை எந்த அளவுல நாங்க தட்டி கேட்டிருந்தோம்னா அந்த அரசாங்கம் அடுத்த முறை வரவே முடியல. ரைட். நாங்க அந்த கிரவுண்ட் கிளியர் பண்ணோம் பாத்தீங்களா? அந்த அப்ப நடந்த காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்து வச்சிருந்த பல்வேறு ஊழல்கள், அத்தனை ஊழல்களையும் நாங்க பத்திரிகை வழியாக, நியூஸ் சேனல் வழியாக, அப்பெல்லாம் இந்த சோசியல் மீடியா எல்லாம் அவ்வளவு பிரபலமானது இல்லை. டெலிவிஷனை தான் நம்பி. ஆமா. அதுக்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா நிர்பயா போராட்டம் அங்க நடந்தது. நிர்பயாவால ஷீலா தீக்ஷித் அன்னைக்கு காங்கிரஸ் டெல்லியில இருந்து வெளியில போனது, இன்னைக்கு வர காங்கிரஸ் திரும்ப கூட முடியல. வர முடியல. அந்த போராட்டத்தை நாங்க கையில் எடுத்து அவ்வளோ ஆழமாக நாங்க எழுதணும். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த அண்ணா ஹசாரே மூமெண்ட், அண்ணா ஹசாரே மூமெண்ட் போன்ற விஷயங்கள் மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு ஏதோ அகம்தோ காங்கிரஸ் போனதுக்கு பிறகு அதை பிஜேபி வருவதற்கு ஒரு உதவியா இருந்தது. ஒரு சினிமா நடிகர் லட்டு விவகாரத்தை பத்தி நான் பேச மாட்டேன்னு கூறினால் கூட அங்கிருந்து மிரட்டல் வருது. என்னுடைய அதிகாரம், நான் ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும், பேச வேண்டாம், அது எனக்கு கிடைச்ச உரிமை. ஆக்டர் கார்த்திகை பத்தி நான் பேசுறேன், அடுத்த நாள் மன்னிப்பு கேட்கிறேன். இதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு வியாபாரி, அவர் தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை, பிரச்சனைகளை நேரடியாக பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனிடம் போய் பேசுறாரு. மேடம், நான் ஒரு பொருளை விற்கிறேன், அந்த பொருளை வந்து எனக்கு 2-3 விதமான ஜிஎஸ்டி நீங்க வசூலிக்கிறீங்க, என்னோட சிஸ்டமே ஹேங் ஆயிருது, இது கொஞ்சம் சரி பார்த்து கொடுங்க. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? அந்த துறை சார்ந்த அமைச்சர் தான். ரைட். அது ஒரு ஹியூமரா எடுத்து வச்சிருக்காரு. நிறைய பேர் கைத்தட்டி சிரிச்சாங்க. அங்க நிர்மலா சீதாராமன் அவர்களே கைத்தட்டி சிரிச்ச காட்சியை நம்ம பார்த்தோம். இத்தனை விஷயங்கள் நடக்கும் போது அடுத்த நாள் நிர்மலா சீதாராமன் அவருக்கு முன்பு போய் அதே நபர் கையெடுத்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காட்சிகளையும் பிஜேபி எடுத்து காட்டுகிறது. அப்போ எதை நீங்க உருவாக்க பார்க்கிறீங்க? நீங்க பயத்தை உருவாக்க பார்க்கிறீங்க. நீங்க அன்பை பகிரவில்லை, நீங்க வெறுப்பை மட்டும்தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக. சூனம் வாங்சு கையில் எந்த விதமான ஆயுதத்தையும் ஏற்றவில்லை, எந்த விதமான கோஷங்களை விடவில்லை, மோடியுடைய பெயரை கூட நாவில் கொண்டு வரவில்லை. அந்த மாதிரி ஒரு அமைதி போராட்டத்தை கூட உங்களால தாங்க முடியாமல், பொறுக்க முடியாமல் நீங்க அவரை கைது செய்கிறீர்கள் என்றால், விவசாயிகளை 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்து விட்டார்கள். அரசாங்கம் பார்லிமெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய பதில் என்ன? எத்தனை பேர் இறந்தார்களோ எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய டேட்டாவே கிடையாதுங்கிறார். இதே அரசாங்கத்தை சார்ந்த ஒரு அமைச்சருடைய மகனை வைத்து ஜீப்பேற்றி நசுக்கி கொன்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். அப்போ நீங்க எதை பற்றி, நீங்க லட்டுவிலிருந்து தொடங்கி, நீங்க பாரத் மாதா கி ஜெயிலிருந்து தொடங்கி, ஜெய் ஸ்ரீராம் என்கிற ஒரு அழகான வார்த்தையை கூட நீங்க இந்த இடத்தில் ஒரு ரொம்ப பெரிய அளவு வன்முறையுடைய அடையாளம் அது நடந்திருக்கு.
ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பேசிய வார்த்தைகள், கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இது கடந்த 10 நாட்களாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலாவது இந்த நாட்டு அரசாங்கம், மோடி, சந்திரபாபு நாயுடு போன்ற பல்வேறு நபர்கள் அவர்களுக்கு உரைக்கும் என்று நான் நம்புறேன். இதற்கு மேல உரைக்கலைன்னா தென் ஐம் சாரி, we are trusting a wrong government and wrong people. ஆந்திராவிலே கடந்த ஜெகன்மோகன் அவர்களுடைய ஆட்சியிலே தான் திருப்பதி லட்டிலே விலங்கு கொழுப்பு கலந்திருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிற சந்திரபாபு நாயுடு பத்திரிகைகளுக்கு முன்பு ஒரு அரசியலை முன்வைத்தார். அது எவ்வளவு பெரிய பொய் என்பதை இன்று உச்சநீதிமன்றம் எடுத்து காட்டியிருக்கிறது. எங்காவது மதக்கலவரத்தை தூண்டலாம். குறிப்பாக இந்தியாவிலே ஏற்கனவே 400 தொகுதிகளை வெல்வோம் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது 240 பெரும்பான்மை கிடைக்காத நிலையை இருக்கிற நேரத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள், ஹரியானா சட்டமன்ற தேர்தல், ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல்களில் எப்படி நாம் வெற்றி பெற முடியும், அல்லது எப்படி நம்முடைய மரியாதையை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும், அல்லது மோடி என்கின்ற முகத்தின் மீதான ஒரு பிம்பத்தை எப்படி பாதுகாக்க முடியும் என்கிற அடிப்படையிலே எதையாவது இந்தியாவிலே ஒரு மதவாத பிரச்சனையை தூண்டிவிட்டு அதன் மூலமாக பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சித்து வருகிறது. அதற்கு முட்டு கொடுக்கிற வகையில் தான் ஆந்திராவினுடைய முதலமைச்சர், அதாவது இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்டை வெளியிட்டு கோடிக்கணக்கான மக்களின் மனங்களை புண்படுத்தியதோடு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு பொய்யான தகவலை, அதுவும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு முதலமைச்சரே இப்படி செய்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிற ஒரு செய்தி. இந்த குளறுபடிகளை, இந்த மதவாத போக்கை, இந்த பொய்யான செய்திகளை ஊடகத்திற்கு முன்னால் போட்டுடைத்திருக்கிறார் திரு ராகுல் அவர்கள். அவர்களுக்கும் மக்களிடத்திலே, உங்களிடத்திலே இந்த செய்தி மதவாதத்தின் அடிப்படையிலே, பிரிவினைகளை தூண்டுகிற அடிப்படையிலே ஆட்சியாளர்கள் இன்னும் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு முயல்வார்கள். அதை முறியடிக்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.